வணக்கம் மக்களே. நம்ம இந்தியாவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த் லெசன் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதை நம்ம எப்படி கொண்டு போறோம், ஒரு டிஸ்கஷன் செக்ஷன் கொண்டு போறோம். இந்த லெசன் படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஓகேவா? இந்த லெசன் படிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் வந்து இப்போ கேட்பாரு. இவருமே ஒரு ஸ்டூடெண்ட் தான். இவர் படிச்சுட்டு நிறைய டவுட் வந்து கேட்பாரு. ஓகேவா? அந்த டவுட்ஸ்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறோம். உங்களுமே ஈஸியா இருக்கும் லெசன் படிக்கிறது. ஓகேவா? இந்த லெசன் வந்து நமக்கு பொது தமிழ்லயும் வரும், யூனிட் 6லயும் வரும். ஓகேவா? பொது தமிழ்லயும் வந்துடும், யூனிட் 6லயும் வரப்போகுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா இந்த லெசனை? எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சார், லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இந்த லெசனை ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்தேன். சோ இந்த லெசன் ஃபுல்லாவே நீதி கட்சியும் திராவிடத்தை பத்தியும் வருது. சோ அதிகமா திராவிடம் தான் மென்ஷன் ஆயிருக்கு. சோ திராவிடம்னா என்னன்னு சிம்பிளா எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. ஓகே, திராவிடம்னா இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும். அவ்வளவுதானே, ஒண்ணுமே இல்லை. இந்த லெசன்லயும் சரி, பொதுவா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாணவருக்கும் சரி, திராவிடம்னா என்னன்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லி புரிய வச்சிருந்தேன். ஓகேவா? திராவிடம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம இந்தியா மேப்ல இருக்க எப்படின்னா, ஒரே நிமிஷம், இப்ப இதான் நம்ம இந்தியா மேப்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குல்ல, இந்தியா மேப்பை இப்படி ரெண்டா பிரிச்சிருங்க. ஓகேவா? இது வட இந்தியா, இது தென்னிந்தியா. ஓகேவா? இது வட இந்தியா, தென்னிந்தியா. ஓகேவா? நீங்க திராவிடம்னா என்னன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது தெரியணும். இந்தியாவை ரெண்டா நம்ம பிரிச்சுக்கணும். ஜாகிரபிக்கலா வட இந்தியா, தென்னிந்தியா நம்ம பிரிக்கிறோம். வட இந்தியால யார் இருப்பான்னு கேட்டாங்கன்னா ஆரியர்கள் இருப்பாங்க. ஓகேவா? ஆரியர்கள்லாம் யாருன்னா மத்திய ஆசியால இருந்து இங்க வந்திருப்பாங்க. ஊடுருவி இங்க வந்திருப்பாங்க. இங்கதான் ஆசியா இருக்கும். நம்ம ஆசியால ஒரு பகுதி தானே இந்தியா, ஏசியா கண்டத்தோட ஒரு பகுதி தான் இந்தியா. மத்திய ஆசியால இருந்து இங்க வந்திருப்பாங்க. ஓகே, மத்திய ஆசியால இருந்து வட இந்தியாவுக்குள்ள வந்தவங்க தான் ஆரியர்கள்னு கூப்பிடுவாங்க. ஓகேவாங்க? ஆரியர்கள்னு இவங்க தான் கூப்பிடுவாங்க. இப்ப ஆரியர்கள் இருக்காங்கல்ல, ஆரியர்கள் வந்து பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிராமணர்கள் பேசக்கூடிய மொழி என்ன அப்படின்னா சமஸ்கிருதம். ஓகேவா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். வட இந்தியால வந்து யார் இருக்காங்க? ஆரியர்கள் இருக்காங்க. ஆரியர்கள் எங்க இருந்து வந்தாங்க? மத்திய ஆசியால இருந்து இங்க வந்தாங்க. சென்ட்ரல் ஏசியால இருந்து இங்க வந்தாங்க. ஆரியர்கள் பேசக்கூடிய மொழி என்னது? சமஸ்கிருதம். இப்பதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஓகே, இப்பதான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன சொல்றாங்கன்னா, ஆரியர்கள் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழி தான் உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கருதுறாங்க. ஓகேவா? ஆரியர்கள் பேசக்கூடிய சமஸ்கிருத மொழி தான் உயர்ந்த மொழி, எங்கள் தான் மிக சிறந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்காங்களா தென்னிந்தியர்கள், ஜாகிரபிக்கலா இங்க இருக்கவங்கள, இங்க இருக்கிறவங்க வந்து திராவிடர்கள்னு சொல்றாங்க. ஓகேவா? கீழே இருக்கவங்கள திராவிடர்கள்னு சொல்றாங்க. திராவிடர்கள் பேசக்கூடிய மொழி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்னு சொல்லுவோம். ஓகேவா? திராவிடர்கள் பேசக்கூடிய மொழி வந்து தமிழ்னு சொல்றோம். இப்ப புரியுதா உங்களுக்கு? தென்னிந்தியாவில வாழக்கூடிய மக்கள் வந்து திராவிடர்கள், அவங்க பேசக்கூடிய மொழி வந்து தமிழ் மொழி. இது வந்து திராவிட மொழிகள்னு சொல்றது சொல்லணும்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இது நாலுமே திராவிட மொழி குடும்பம்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப திராவிடம்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? திராவிடம்னா என்னன்னா, மேல இருக்கக்கூடிய ஆரியர்கள், கீழே இருக்கக்கூடிய திராவிடர்கள், அவங்க பேசக்கூடிய மொழி சமஸ்கிருதம், அது உயர்ந்த மொழின்னு சொல்றாங்க. கீழே இருக்கக்கூடிய திராவிடர்கள் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி, அது வந்து தாழ்ந்த மொழின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல, இவங்க சொல்றாங்க. யாரு? ஆரியர்கள் சொல்றாங்க. அதான் ஏன் சார் சொல்றாங்க? அதுவும் நம்ம தமிழ் தொன்மையான மொழி தானே, அவங்க மட்டும் ஏன் சமஸ்கிருதத்தை வந்து நாம தான் உயர்ந்த மொழி அப்படின்னு சொல்றாங்க? ஓகே, நல்ல கொஸ்டின். என்னன்னா, இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, 1800 வரைக்குமே, ஓகேவா, 1800 1900 வரைக்குமே நம்ம தமிழ் மொழி வந்து ஒரு தொன்மையான மொழி, செம்மொழின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. உங்களுக்கு எளிமையா சொல்லி புரியுதுன்னா, ஒரு யானை கிட்ட வந்து சங்கிலி கட்டி வச்சா அது தெரியுமா? அது நினைச்சா அது பிடுங்கி போட்டுட்டு போகும், ஆனா அது தெரியாது. அந்த மாதிரி 1800 1900 வரைக்குமே தமிழ் வந்து ஒரு தொன்மையான மொழி, அது ஒரு செம்மொழி, தனித்தங்கக்கூடிய மொழின்னு சொல்லிட்டு தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தெரியாது. ஓகேவா? தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் தெரியாது. அப்ப திராவிடம்னா தமிழை தூக்கி பிடித்தவர்கள். அது பின்னால என்னவா மாறுது அப்படின்னா, பெரியார், அண்ணா போன்றவங்க அது ஒரு சித்தாந்தமும் அது ஒரு வடிவமும் கொடுக்குறாங்க. ஓகேவா? அது அப்படியே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப பிராமணத்துல பார்த்தா, அது பிராமணர்கள் சொல்லக்கூடிய ஆரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து தாக்கிதான் வச்சிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து அப்போ அந்த இது பெண்ணை அடிமைப்படுத்துற கான்செப்டும் ஜாதின்ற கான்செப்டும் நம்ம திராவிடத்துக்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, அது வந்து அங்க வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். திராவிடத்துல அது கொஞ்சம் குறைவா இருக்கும். நம்ம புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? திராவிடத்துல வந்து ஆண் பெண் வந்து சமமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆண் பெண் சமமா ட்ரீட் பண்ணுவாங்க, அதாவது சமமா பார்ப்பாங்க, சமத்துவம் இருக்கும். ஜாதிய கட்டமைப்பு இருக்காது. ஜாதிய கட்டமைப்பு முன்னாடி இருக்காது. ஆரியர்கள் இங்க வந்து சேர சோழ பாண்டியர்கள் மூலியமா வந்திருப்பாங்க. அதாவது இங்க ஊடுருவிப்பாங்க. அப்படியே வட இந்தியால இருந்து தென்னிந்தியாவுக்கும் வந்திருப்பாங்க. அப்படியே சேர சோழ பாண்டியர் சொல்லிட்டு அது அப்படியே பரவி இருக்கும். அப்புறம் நம்ம சிஸ்டமும் மாறி இருக்கும். நம்ம இதுலயும் வந்து ஜாதிய கட்டமைப்பு, பெண்களை அடிமை செய்தல், 6 மணிக்கு மேல வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வரும். அதாவது தென்னிந்தியா முழுக்க வரும். ஆந்திரா, தெலுங்கானா, கன்னடம், அதாவது கேரளா அப்படின்ற இடங்கள்லயும் பின்னால வருது. ஓகே, இப்ப என்ன பிரச்சனைனா, எதுதான் பெருசுன்னு சொல்றாங்க?
சமஸ்கிருதம் பெருசு, தமிழ் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா ரொம்ப ஈஸியா, தமிழ் வந்து சமஸ்கிருதோட மகள்னு சொல்றாங்க, தமிழ் வந்து சமஸ்கிருதத்தோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துறோம், கேவலப்படுத்துற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஓகே, இது யார் வெளியில கொண்டு வந்து, இப்ப நமக்கு தெரியும் இப்ப திராவிடம்ன்றது எப்படி வேரூனி இருக்குன்னு சொல்லிட்டு. திராவிடம்ன்றது வேரூனி இருக்கு எல்லாருமே தெரியும், தமிழ்நாட்டுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ ஏன் இப்ப ஆட்சி செய்யறது நமக்கு யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. திராவிட முன்னேற்ற கழகமும் நம்மள ஆட்சி செய்து 2 கட்சி தான் இப்ப வரைக்கும், திமுக சொல்லப்படக்கூடியவங்க, அதிமுக சொல்லப்படக்கூடியவங்க. ஓகேவா, இவங்க திராவிட முன்னேற்ற கழகம், இவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப திராவிடம் தான் இங்க வந்து இருக்கு. தமிழ்நாட்டுல வேரூன்றி இருக்கு முக்கியமான காரணம் திராவிடம்ன்றது ஒரு மொழியா இருக்கு. மொழி போராக ஆரம்பித்தது, பின்னால அது ஆணி வேரா மாறி இன்னைக்கு ஒரு சித்தாந்தமா மாறி நிற்கிறது. முக்கியமான காரணம் பெரியார், அண்ணா, இரட்டைமலை சீனிவாசன் சொல்லிட்டு வருவாங்க பின்னாடி, நம்ம நிறைய பேர் பார்க்க தான் போறோம். சோ இப்போ உங்களோட டவுட் புரிஞ்சிச்சா? திராவிடம்னா என்ன தெரிஞ்சிச்சா? உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, திராவிடமா இப்ப என்ன தெரியும்? ஓகே, லெசன்ல போயிடலாமா? சார், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ தமிழ் மொழி வந்து 1900 வரைக்கும் யாருக்குமே அவ்வளோ தமிழ் தனிப்பட்ட மொழி, தொன்மையான மொழின்ட்டு திராவிடர்களுக்கு, அதாவது திராவிடருக்கு மக்களுக்கு தெரியல சொல்றீங்க, மக்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. சோ இப்போ குறிப்பிட்ட காலத்துல ஒரு 100-120 வருஷத்துல எப்படி வந்து இவ்வளோ தமிழ் வந்து பெருமையை யார் வந்து தமிழ்நாட்டுல இந்தியா வந்து திருக்குறளே வந்து 100க்கும் மேற்பட்ட மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ இது வந்து எப்படி சாத்தியமாச்சு? சோ உங்களோட டவுட் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நீ என்ன கேக்குறீங்கன்னா, எப்படி இந்த ஷார்ட் பீரியட்ல சின்ன இதுல வந்து தமிழ் வந்து டெவலப் ஆச்சு, தமிழ்நாட்டுக்கே தெரியாம இருந்தது, தமிழ்நாடு தாண்டி இந்தியாவை தாண்டி உலக லெவல்ல போச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஓகே, சொல்லிடலாம். அதுக்கான பதில் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, நம்ம அப்படியே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்தியாக்குள்ள பிரிண்டிங் பிரஸ்ன்னு ஒரு விஷயம் வருது. ஓகேவா, இந்தியாக்குள்ள பிரிண்டிங் பிரஸ்ன்னு ஒரு விஷயம் வருது. எங்க வருதுன்னா முதல்ல கோவான்ற இடத்துல வருது. ஓகேவா, எங்க வருது? கோவா அப்படின்ற இடத்துல வந்து வருது. எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 1578 அப்படின்ற வருஷத்துல இந்தியாவுக்குள்ள பிரிண்டிங் பிரஸ் வருது. பிரிண்டிங் பிரஸ்ல முதல்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட மொழி எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ் மொழி தான். அதுவும் என்ன மொழினா தம்பிரான் வணக்கம்ன்ற மொழி. ஓகேவா, அது அந்த புத்தகம்னா பிரிண்டிங் பிரஸ் இந்தியாவில முதல்ல வருது கோவால. அந்த பிரிண்டிங் பிரஸ்ல முதல்ல அச்சடிப்பாங்கல்ல, அந்த புக்கு எந்த புக்கு கேட்டாங்கன்னா தமிழ் புக்கு. அது என்ன புக்னா தம்பிரான் வணக்கம்ன்ற புக்கு, 1578. ஓகேவா, அப்ப சமஸ்கிருதம் கூட ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணலையா? இல்ல, சமஸ்கிருதம் தானே உயர்ந்த மொழி அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வந்து பிரிண்ட் பண்ண முதல் மொழி தமிழ் மொழி தான். ஓகே, 1578 தம்பிரான் வணக்கம் கோவால வருது. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இந்தியால வந்துதா, இப்ப தமிழ்நாட்டுல எப்போ வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். இப்ப இந்தியால கோவால பிரிண்டிங் பிரஸ் வந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்ததுன்னா 1709. ஓகேவா, 1709ன்ற வருஷத்துல இந்த இருக்காருல, அழகா இருக்காரு சீகன் பால்கன்ற இந்த நபர் தான் தரங்கம்பாடி அப்படின்னு இடத்துல அதை கொண்டு வந்து வைக்கிறார். ஓகேவா, இந்தியால பிரிண்டிங் பிரஸ் கோவால வந்தது, தமிழ்நாட்டுல யார் கொண்டு வந்தாச்சா? இந்த சீகன் பால்கன்ற நபர் தான் 1709 எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறார். இப்ப இது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ நீங்க வந்து இப்ப பிரிண்டிங் பிரஸ் இந்தியால இப்ப வந்து 1578 வந்திருக்குன்னு சொல்றீங்க. சோ அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து 1709 வந்து சீகன் பால்கு எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. சோ இதனால என்ன சார் பயணம்? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ பிரிண்டிங் பிரஸ் ஒண்ணு வந்து இந்தியால வருது, இந்தியால தமிழ்நாட்டுல பிரிண்டிங் பிரஸ்னால என்ன யூஸ்ன்னு கேக்குறீங்க? என்ன யூஸ்ன்னு கேக்குறேன். ஓகே, உங்களுக்கு ஈஸியா சொல்லி புரிய வைக்கணும்னா, இப்ப போன் இருக்குல்ல, போனால என்ன யூஸ் இருக்கு நமக்கு? சிம்பிளா சொல்லணும்னா சீக்கிரம் கனெக்ட் பண்ணிக்கலாம், டக்குன்னு கம்யூனிகேட் பண்ண முடியும், தெரியாத விஷயம் டக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். போன் வந்ததுனால தெரியாத விஷயம் டக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். கூகுள், சாட் ஜிபிடி சொல்லிட்டு தெரியாது, இப்படி ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் கத்துக்கிறோம். அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, தமிழ் புத்தகம் தமிழ் மட்டும் தான் அச்சேரிச்சு, அதாவது பிரிண்டிங் பிரஸ்ல முதல்ல வருது. அப்புறம் மிச்ச புக்ல என்னவா இருக்கு? வெறும் ஓலைச்சொடியா மட்டும்தான் இருக்கு. ஓலைச்சொடி நமக்கு புரியாது, ஓலைச்சொடியுமே டக்குன்னு எல்லார்கிட்டயும் போய் சேராது. அப்போ அது புக்கா மாறுறப்ப மக்கள் கிட்ட சீக்கிரமா போய் சேருது. இப்ப எப்படி போன்ல டக்குன்னு இப்ப எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் டக்கு நம்ம ஷேர் பண்றோம், அந்த மாதிரி புக்கா எழுதுறப்ப அது மக்கள் கிட்ட சீக்கிரமா போய் சேருது. இப்ப புரிஞ்சிச்சா ஏன் பிரிண்டிங் பிரஸோட பவர் என்னன்னு தெரியுதா? பிரிண்டிங் பிரஸ் வரது மூலியமா நிறைய தமிழ் புத்தகம் வந்து பிரிண்ட் பண்றாங்க. பிரிண்ட் பண்ற புத்தகங்கள் மக்கள் கிட்ட போய் சேருது. இது புரிஞ்சிச்சா? இப்ப டக்குன்னு சொல்லுங்க, 1578 கோவால முதல்ல பிரிண்டிங் பிரஸ் வந்து, அது மாதிரி இவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா போர்ச்சுகீசியர். ஓகேவா, போர்ச்சுகீசியர் தான் இவங்க. தமிழ்நாட்டுல 1709 சீகன் பால்கு கொண்டு வந்த தரங்கம்பாடி. ஓகே, அது மாதிரி இப்ப நீங்க கேட்டீங்களா திருக்குறள் சொல்லிட்டு, அந்த திருக்குறள் வந்து எப்ப பிரிண்ட் பண்றாங்கன்னா 1812 நம்ம 3 வருஷம் 1578 ஒரு வருஷம், 1709 ஒரு வருஷம், 1812 சொல்லிட்டு ஒரு வருஷம்.
இதை பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு ஷார்ட்கட் போட்டுடலாம். திருக்குறள பதிப்பிச்ச வருஷம் நமக்கு மெய் எழுத்து எத்தனை 18, உயிர் எழுத்து எத்தனை? ஓகே, அப்ப ரெண்டு படினா நமக்கு திருக்குறள். ஏன்னா திருக்குறள் வச்சுதான் நமக்கு வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ் கிடைச்சிது. கரெக்டா? அதுல நிறைய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கா. அப்ப அந்த திருக்குறள் வந்து உயிர் எழுத்தையும் மெய் எழுத்தையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, 12 18 வருமா? வராது. அப்ப இந்த லாஜிக் தப்பு. அப்ப 18 12 தான் வரும். ஈஸியா அடிச்சிடலாம். ஓகே, அடுத்து போலாமா? இப்ப புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்ப நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, இப்ப இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வளருது. இப்ப புக்ல பிரிண்ட் பண்றாங்க, தமிழகத்துக்கு வருது. அப்ப தமிழகத்துல பிரிண்டிங் பிரஸ் வரும்போது நிறைய புக்கு தமிழ்லயே அங்கேயே தமிழ்நாட்டிலே அடிப்பாங்க. அதே மாதிரி திருக்குறள் வந்து அடிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, 2 பேர் வருவாங்க. இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா 2 நபர்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யாருன்னா சி.வை. தாமோதரன் ஒரு நபரையும் தமிழ் தாத்தா உவேசா அப்படிங்கிற நபரை வந்து பார்க்க போறோம். உவேசா உங்களுக்கு தெரியும், எல்லாருமே தெரியும் உவேசா என்னன்னு சொல்லிட்டு. என்ன பண்ணாரு உவேசா வந்து இப்போ ஆத்துல வீசி எறியப்பட்ட ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துட்டு வந்தாரு. கரெக்ட். ஆற்றுல வீசி எறியப்பட்டதே ஒரு பிராமணர் தான் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆடி பெருக்கப்ப ஓலைச்சுவடியில தூக்கி போடுவோம். ஓலைச்சுவடியில நம்ம எவ்வளவு கண்டென்ட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது என்னன்னே தெரியாம ஆத்துல போட்ட விஷயங்கள். அதான் நம்ம என்ன பண்ணிருப்பாரு சாமிநாத ஐயர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, யார் காப்பான் தமிழ் என்னன்னா நான் காப்பேன்னு சொல்லிட்டு ஆத்துல எகிரி குச்சி எல்லாத்தையும் எடுத்துருப்பாரு. இப்ப அவங்களோட பர்ஃபார்மன்ஸா கேட்க போறோம். இப்ப ஸ்டோரியா சொல்லிட்டு இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கண்டென்ட் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்ப சி.வை. தாமோதரனோட பர்ஃபார்மன்ஸ் பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் இவர் தான் சி.வை. தாமோதரன். அவர் என்ன பண்றாரு பாருங்க. ஓகே, சி.வை. தாமோதரன் பாத்தீங்கன்னா 1832 இருந்து 1901 வந்து இருக்காரு. அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாரு பாத்தீங்கன்னா, பனையோலிகளை கையால் எழுதப்பட்ட நூல்களை வந்து பதிப்பிக்கிறார். அதாவது பிரிண்டிங் பிரஸ்ல பண்ணார். என்ன நூல்னா ஃபர்ஸ்ட் வந்து தொல்காப்பியம், தமிழின் மிக தொன்மையான இலக்கண நூல்னு சொல்லுவாங்க. தொல்காப்பியம், வீர சோழியம், இறைநார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், எல்லாமே இலக்கணம் சார்ந்ததான். இது இலக்கணம் தான். வீர சோழியம் இலக்கணம் சம்பந்தப்பட்டது. இறைநார், அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி. ஓகேவா? எல்லாமே இலக்கணம் சம்பந்தப்பட்ட நூல்கள் தான் இவர் பதிப்பிச்சிருக்காரு. ஓகே, இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. உவேசா வந்து யாரோட மாணவன் கேட்பாங்க. நமக்கு பொது தமிழ்லயும் வந்து இவங்களை பத்தி கேட்பாங்க. அதனாலதான் நான் இது ரெண்டுமே சொல்றேன். யூனிட் 6லயும் கேட்பாங்க, தமிழ் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அதுலயுமே வந்துடும். ரெண்டுத்தையும் மிக்ஸ்டு தான். சோ உவேஸோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. உவேஸ் வந்து யாரோட மாணவன் கேட்டாங்க அப்படின்னா, மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர் தான் யாரு? உவேஸோட மாணவர், ஒரு ஸ்டூடெண்ட் தான் இவரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய நூல் வந்து பண்ணியிருப்பாரு. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, மணிமேகலை, 500 பதிற்று 10 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உவேஸோட நூல்கள் கொடுத்துட்டு அதுல இல்லாத நூல் எதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உதாரணத்துக்கு சி.வை. தாமோதரன் எழுதணும் கொடுத்துட்டு எது சரியானது தப்பானதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன பொறுத்தவரை என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் இதை படிச்சிருவேன். ஏன்னா இது கொஞ்சம் நூல்கள் எல்லாமே இலக்கணம் சம்பந்தப்பட்டிருக்கு. இது நிறைய இருக்கு, அதுவே எல்லாமே ஃபேமஸ் தான். இது கூட நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சீவக சிந்தாமணி 50 காப்பீங்கன்னா 10 பாட்டு, மணிமேகலை, சிலப்பதிகாரம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான். புறநானூறு, புறப்பொருள் வெண்பாமாலை, 500 எல்லாமே நமக்கு ஃபேமஸான நூல்கள் தான். இப்ப புரியுதா என்ன நடக்குது? உங்களுக்கு கதை புரியுதா? பிரிண்டிங் பிரஸ் வருது, புக் வந்து பிரிண்ட் பண்றாங்க. பிரிண்ட் பண்ண உடனே இவங்க எல்லாம் ஆர்வமா வந்து ஓலைச்சுவடியில் கூடிய எல்லா விஷயத்தையும் பிரிண்டிங் பிரஸ் தமிழ்நாட்டுக்கு வந்து தரங்க மாட்டேங்குது. கரெக்டா? சோ அப்ப அங்க வந்து பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சி.வை. தாமோதரன், உவேசா என்ற நபர்கள் மாதிரி பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இங்க இன்னொரு விஷயத்துக்கு வரோம்னா, இதுல நமக்கு எதுவும் இருக்காது. இப்ப கட் பண்ணி இங்க வந்தீங்கன்னா இவர் தான் பிரான்சிஸ் எல்லிஸ். இப்ப நம்ம 2 பேர் பார்க்க போறோம். பிரான்சிஸ் எல்லிஸ் என்ற ஒரு நபரையும் கால்டுவெல் அப்படின்ற 2 பேர் வந்து பார்க்க போறோம். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிரிட்டிஷ் நபர்கள். பிரிட்டிஷ் நபர்களே தமிழ் வந்து சிறப்பா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில வந்து கல்லூரியை நிறுவிய பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகேவா? எப்போ 1816 வந்து என்ன பண்ணாரு, பிரான்சிஸ் எல்லிஸ் வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில ஒரு காலேஜ் வந்து நிறுவுறாரு. அங்க என்ன சொல்றாருன்னா, தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்து ஆரிய குடும்ப மொழிகளோடு தொடர்பில்லாதவை சொல்லிட்டு சொல்றாரு. அப்படின்னு என்ன புரியுது உங்களுக்கு? இந்து ஆரிய மொழினா சமஸ்கிருதமும் திராவிட மொழி ஒண்ணு இல்லைன்னு சொல்றாரு. ஒண்ணு இல்ல, ரெண்டுமே வேறு. அதான் இப்ப அவர் எலிஸ் இருக்காரா, நம்ம எலி ஞாபகம் வச்சுக்கலாம். எலிக்கும் பூனைக்கும் வித்தியாசம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எலி பூனைன்ற மாதிரி சமஸ்கிருதம் திராவிடம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கருத்து யார் சொன்னது? 2 ஒண்ணு இல்லை அப்படின்ற கருத்து யார் சொன்னா? பிரான்சிஸ் எல்லிஸ் 1816 வந்து சொல்றாரு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இந்து ஆரிய மொழிகள் வந்து தனி ஒரு மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பத்தோட சேராதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கோட்பாட்டை வந்து உருவாக்குறாரு. இப்பதான் முக்கியமான நபர் வர்றாரு. இவரு தான் ராபர்ட் கால்டுவெல். இவர் என்ன சொன்னான்னா, தென்னிந்தியாவின் மொழி குடும்பம், அதாவது தென்னிந்தியாவின் மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதுறாரு. ஓகே, இது காட்டுத்தீ மாதிரி பரவுது. எப்படி காட்டுத்தீ மாதிரி பரவுது? இதுல என்ன எழுதிருப்பாருன்னா, தமிழ் வந்து ஒரு தனித்தமிழ், அது இல்லைனாலும் மற்ற மொழிகள் வந்து உருவாக்க முடியும். இப்ப தமிழ் தான் நமக்கு பிரிஞ்சு வந்த கிளை மொழிகள்னு சொல்லிட்டு
மலையாளம், கன்னடம் அதெல்லாம் சொல்றோம். அந்த மாதிரி சமஸ்கிருதம் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன புக்கு? திராவிட மொழிகளும் ஒப்பிலக்கணம் அல்லது தென்னிந்திய மொழிகளும் ஒப்பிலக்கணம்ன்ற விஷயத்த வந்து சொல்றாரு. அதுவும் குறிப்பா 1856 ஓகே, 1856 என்ன பண்றாரு, அதை வந்து எஸ்டாப்ளிஷ் விரிவுபடுத்துறாரு. ஓகேவா? அது மாதிரி திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருக்கு. தமிழ், தெலுங்கு எல்லாமே ஒரு ஒப்புமை இருக்குன்னு சொல்றாரு. ஒரு லிங்க் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு இவர் தான். ஓகேவா? அது மாதிரி சமஸ்கிருதம் இல்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? திராவிட மொழிகளுக்கு இடையே நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்தில் இல்லை அப்படின்ற வந்து கான்டென்ட் வந்து சொல்றாரு. ஓகே, அப்ப தமிழுக்கு தெலுங்குக்கும் இருக்க ஒரு லிங்க் வந்து சமஸ்கிருதத்துக்கு இல்ல அப்படின்னு இல்ல. சோ அதனால வந்து எப்படி அவங்க வந்து சமஸ்கிருதத்தோட மகள் தான் தமிழ்னு சொல்றாங்க. சோ அப்ப அது ஆமா, கரெக்ட். நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட். தமிழ் புக்லயே 9th புக்ல கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் மொழின்றது சமஸ்கிருதத்தோட மகள், பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணி நம்ம ஆரம்பத்துல அதான் வந்து இவர் வந்து உடைச்சு விட்டுருவாரு. என்ன சொல்றாரு, அதை வந்து உடைக்கிறாரு. தமிழ் மொழி வேற, சமஸ்கிருதம் வேற. அதே மாதிரி தமிழ் மொழிகளுக்கும் பிராந்திய மொழிகளா இருக்கக்கூடிய தெலுங்கு, கன்னடம், மலையாளத்துக்கும் ஒரு லிங்க் மாதிரி இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வந்து லிங்க் இல்லைன்னு சொல்லிட்டு திராவிட மொழிக்கும் ஒப்பிலக்கம்ன்ற விஷயத்த வந்து சொல்றாரு. ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அது பத்தி ரொம்ப முக்கியமா இருக்கு. இது நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த விஷயத்த. என்னது? திராவிடர்கள் சொல்லிடுவாரு பாருங்க, தமிழ், திராவிடா, சமத்துவம்னா எல்லாம் ஒண்ணு. அந்த காலத்துல கூடிய நபர்கள், பெரிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ், திராவிடம், சமத்துவம், ஈக்குவாலிட்டி எல்லாம் ஒண்ணு அப்படின்னும், சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணம்லாம் ஒண்ணுன்னு சொல்றாரு. அதாவது ரெண்டுத்தையும் பிரிச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்றாங்க. தமிழ், திராவிடம், சமத்துவம், ஈக்குவாலிட்டி வந்து இருக்கு. சமஸ்கிருதத்துல அது இல்ல. சமஸ்கிருதம்னாலும் ஆரியம்னாலும் பிராமணம்னாலும் எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு அதுக்கான வேறுபாட்டை வந்து சொல்றாங்க அன்னைக்கு டேட்ல இருக்கக்கூடிய அறிஞர்கள். ஓகேவா? அதே மாதிரி தமிழ் மொழியை திராவிடங்களின் மொழி ஒன்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்லன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? என்ன சொல்றாங்க? தமிழ் மொழியே திராவிடர்கள் மொழி. திராவிடர்கள் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டல, திராவிடர் பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி. தமிழர்கள் வந்து பிராமணர்கள் இல்ல. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க, நம்ம ஸ்டார்டிங்ல பேசியிருப்போம், அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. திராவிடர்களோட சமூக வாழ்வுல ஜாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவ நிலையாக இருந்துச்சு. ஆண் பெண் சமம் வந்து இருந்திருக்கு, ஜாதி கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாலின வேறுபாடுனா ஆண் பெண் வந்து எல்லாருமே சமம் தான், ஏறத்தாழலாம் பார்க்கணும், எல்லாமே ஈக்குவல்ன்றது இருக்கு. அப்ப இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? சோ அப்ப வந்து நம்ம ஜாதி வேறுபாடு வந்து ஜாதி கட்டமைப்பு வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு அப்படின்ற வந்து இன்டைரக்டா நம்ம கிட்ட சொல்றாங்க. நம்ம இது இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே, இது புரிஞ்சிச்சா? அது மாதிரி தமிழ்நாட்டின் திராவிட உணர் வந்து இவர் தான். யார் இவரு? பி. சுந்தரனார். தமிழ் தேவத்தை பாடுவோம்னா நம்ம நீராறும் கடவுளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடுறோம்ல, அது எழுதினது இவர் தான், பி. சுந்தரனார் அப்படின்றவர். அவர் வந்து அந்த விஷயத்த வந்து அந்த பாடல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டின் திராவிட உணர்வு தோன்றி வளர்வுக்கு தமிழ் வளமடிச்சு பங்களிப்பு செய்தது. இந்த சிந்தனையை யாரு? பி. சுந்தரனாரால் மனோன்மணியம் என்னும் நாடக நூல், இது ரொம்ப முக்கியங்க. பி. சுந்தரனை எந்த இது கேட்டாங்கன்னா மனோன்மணியம், மனோன்மணியம் 2 வாட்டி சொல்லிட்டு வந்துடும். பி. சுந்தரன் எழுதின மனோன்மணியம் அப்படின்ற நாடக நூல்ல தமிழ் தாய்வாரத்துல வந்து இந்த விஷயத்த வந்து பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது புரிஞ்சிச்சா? சோ இப்ப நம்ம யார் யார் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். சி.வை. தாமோதரனார் பார்த்தோம். அடுத்து உவே சாமியார் வந்து பார்த்தோம். பிரான்சிஸ் எல்லிஸ் பார்த்தோம். கால்டுவெல், ராபர்ட் கால்டுவெல். இப்ப வந்து பி. சுந்தரனார் வந்து பார்த்தோம். அதுக்கு முன்னாடி சீகன் பால்கு கோவால பிரிண்டிங் பிரஸ் வந்தது, அந்த விஷயம் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் போலாமா? வள்ளலார். ஓகேவா? நமக்கு தெரியும், வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் பாட்டு பாடின வள்ளலார் வந்து அவரோட ஒரிஜினல் பேரு ராமலிங்க அடிகளார். அவரோட வருஷம் ரொம்ப ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 1823, 1823 வந்திருக்கும், 1874. அப்படியே 8 மட்டும் விட்டுருங்க. 1 2 3 4 அது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்ப ராமலிங்க அடிகளார் என்ன பண்ணாரு? அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்து சமய பழமைவாதத்தை வந்து கேள்விக்குள்ள உள்ளாக்குறாரு. அப்படின்னு என்னன்னா, மூட நம்பிக்கை இருக்குல்ல, இந்துவிசம்ல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை வந்து கேள்வி கேட்கிறார். ஈஸியா நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னா, இன்டைரக்டா இந்துவிசமுக்கு பிராமணர்களோட ஒரு ஆணிவேர் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் வந்து இவர் வந்து கேள்வி கேட்கிறார். மூட நம்பிக்கைகளை கேள்விக்கு உள்ளாகிறார். யாரு? நமது வள்ளலார் அவர்கள், ராமலிங்க அடிகளார் அவர்கள். ஓகே, இப்ப நம்ம அடுத்து யாரை பார்க்கறோம்னா ஆபிரகாம் பண்டிதர். ஓகே, யாரை பார்க்க போறோம்? ஆபிரகாம் பண்டிதர். ஆபிரகாம் பண்டிதர்னா உங்களுக்கு ஆபிரகாம்னா யார் ஞாபகம் வருவா? ஆபிரகாம் லிங்கன் ஞாபகம் வர்றாரா? ஆபிரகாம் பண்டிதர்னா இனிமே நீங்க ஏஆர் ரஹ்மான் தான் சொல்லணும். ஏன்னு கேளுங்க.
ஏன்னா ஆபிரகாம் பண்டிதர்னா நமக்கு மியூசிக்ஸ் தான். ஓகேவா? இப்ப இவ்வளவு நாள் நம்ம தமிழ் பார்த்தோமா, தமிழ் மொழிக்குள்ள மியூசிக்ஸ் பத்தியும் பேசியிருப்பாங்க. அதாவது இசை சம்பந்தப்பட்ட நூல்களும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சது யாரு? ஆபிரகாம் பண்டிதர். அப்ப ஆபிரகாம் பண்டிதர்னா யாரு? ஏஆர் ரஹ்மான். ஈஸியா ஞாபகம் ஷார்ட்கட் மாதிரி என்ன பண்ணா 1959 1959 தோம் 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 அப்படின்ற மாதிரி 59 1990 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்தோடு தமிழ் இசை வரலாறு குறித்து நூல்கள் வெளியிட்டார். ஓகே, அதான் நான் சொன்னேன் ஏஆர் ரஹ்மான் சொல்லிட்டு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சா. ஆபிரகாம் பண்டிதர்னாலே மியூசிக் 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 தான் முக்கியத்துவம் தான் சொல்லியிருப்பாரு. இப்போ ஏதாவது மேடை போட்டு பாட்டு எல்லாம் போடுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து தமிழ் பாடல்கள் அதிகமா ஒலிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்ன நபர் தான் ஆபிரகாம் பண்டிதர். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா சி.வை. தாமோதரனார். என்ன பார்க்க போறோம்? அதான் இப்ப பார்த்தோம்ல சி.வை. தாமோதரனார், உவேசா 2 பேர் நம்ம மேலேயே பார்த்துட்டோம். அவங்களோட 3 நூல்கள்னு சொல்லிட்டு. அது இல்லாம திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? திருவிக்கானா 3 இருக்கா? அப்ப 83 53 திருவிக்கா 3 தானே? அப்ப 83 to 53 சுதந்திரம் வந்து அதான் குடியரசாயி ஒரு 3 வருஷத்துல இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். 83 53 சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். பரிதிமார் கலைஞர் நம்ம 33 வருஷத்துல இறந்துருவார். 33 வயசுல இறக்கக்கூடிய நபர் தான் யாரு? பரிதிமார் கலைஞர். அதான் 1903 ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 1907 1903 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மறைமலை அடிகள். மறைமலை அடிகள்னா 50 நம்ம சுதந்திரம் வந்தோடனே பிரிட்டிஷ் வந்து நம்ம மட்டும் மறைச்சிட்டாங்க. ஓகேவா? 1976 அதாவது 8 7 6 ரிவர்ஸ்ல வருதா? அப்படியே மறைஞ்சிருச்சு. 8 7 6 1950 பிரிட்டிஷ் நம்மகிட்ட ஒழிச்சிட்டாங்க, மறைஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம். அப்புறம் பாரதியார் உங்களுக்கே தெரியும் 1882 வந்து 1921 இது எல்லாருமே தெரிஞ்ச வருஷம். வையாபுரினா 91 ஆரம்பிச்சு 56 முடியுது. 91 யாரு? அம்பேத்கர் பிறந்த வருஷம். அம்பேத்கரும் பாரதிதாசனும் பிறந்த வருஷம் தான் 1981. அதே டைம்ல தான் இவரும் பிறகுறாரு. 56 இறந்து போயிடுறாரு. யாரு இவரு? திருவிகாவுக்கு 3 வருஷம் வயசு இறந்து போயிடுறாரு 56. ஓகேவா? வையாபுரினா இப்ப 1956 தான் நமக்கு என்ன மொழி வரி மாநிலங்களா பிரிச்சிருப்பாங்க. வையாபுரினா புரியல பிரி மாநிலங்களா பிரி 1956 பிரிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து யாருக்குன்னா பாரதிதாசன் உங்களுக்கு தெரியும். இப்ப சொன்ன 1891 வந்து 64 இறந்துருப்பாரு. 64 தான் நம்ம யார் இருந்திருப்போம்னா நேரு மாமா இறந்துருப்பாரு. யாரு? நேரு மாமா அப்பதான் இறந்துருப்பாரு 1964. இவரு ரொம்ப ஸ்பெஷலானது. 1991 அம்பேத்கரும் இவரும் ஒன்னா பிறகுறாங்க. பாரதிதாசனும் இவரும் ஒன்னா பிறகுறாங்க. இவரும் நேரும் ஒன்னா இறந்து போறாங்க. ஓகேவா? இவங்களும் அதான் இது மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான நபர் பார்க்க போறோம். யாருன்னா சிங்கார வேலனார். ஓகே, யாருன்னு தெரியுமா இவரு? சிங்கார வேலனார் தான். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆச்சு? மே மாசம் உழைப்பாளர் தினம் கொண்டாடுறோமா? அதை அன்னைக்கு டேட்ல மே தினம்னு ஒரு நாள் வந்து உழைப்பாளர்களே நம்ம உழைப்பாளர் தினம் கொண்டாடணும் அப்படின்னு சொன்ன முதல் நபர் இவர் தான், சிங்கார வேலனார். இவர் வந்து தொழிலாளருக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர். அது மட்டும் இல்லாம பௌத்த மதம் இருக்கிற புத்திசம் அதை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்த நபர் இவர் தான். பௌத்த மதத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவரும் தொழிலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதான் வந்து பொது உடைமைவாதி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோசியலிஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க. அதான் பிரிட்டிஷ் சேர்த்து அதெல்லாம் பண்ணியிருப்பாரு. சமத்துவத்தையும் வளர்த்திருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இப்ப நம்ம யாரை பார்க்கறோம் அப்படின்னா பண்டித அயோத்திதாசனார். இவர் அதோட மிகப்பெரிய ஆளு. அப்படி என்ன பண்ணிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? இவர் இருக்காருல பண்டித அயோத்திதாசனாரு, நம்ம இன்னைக்கு டேட்ல சொல்லக்கூடிய பெரியார் அம்பேத்கரே என்னோட முன்னோடின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. அதாவது பெரியாரும் அம்பேத்கரும் என்னோட முன்னோடி தான் அயோத்திதாசனார். அயோத்திதாசன் தான் எங்களோட முன்னோடின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய நபர். அவரை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான நபர். இவருக்கு தமிழக அரசு நிறைய திட்டங்களோட போட்டிருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? 1845 1914 ஒரு பைசா தமிழன். என்னது? ஒரு பைசா தமிழன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகை விட்டுருப்பாரு. மிக வேற லெவல்ல ஃபேமஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் காலனாய் விட்டுருப்பாரு. என்னது? காலனா 0.25 சொல்லல. சோ அதாவது 1916 நம்ம 1/4 பார்த்துக்கலாம். ஒரு பைசா தமிழ் நம்ம ஞாபகம் வந்துடும். 1916 நம்ம அடிச்சிடலாம். 1845. ஓகே இப்ப பெரியார் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? பெரியார் பாத்தீங்கன்னா 1879 பிறந்து 1973 வந்து இறக்குறாரு. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு 3 வருஷம் தான் கம்மி. 97 வருஷம் வந்து இருந்திருப்பாரு. 96 97 வருஷம் வந்து இருந்திருப்பாரு. அது மாதிரி இவர் வந்து 1970 அதாவது சாகரத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி யுனெஸ்கோ விருது வாங்கியிருப்பாரு. 1978 வந்து மத்திய அரசு வந்து ஒரு விருது வழங்கியிருக்கோம். நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பார்ப்போம். பின்னாடி வரப்போகுது ஒடுக்கப்பட்ட மக்கள். இப்ப எப்படி திராவிடம்ன்றது மொழி மட்டும் இல்லாம சித்தாந்தமா மாறதுக்கு பின்னாடி அந்த இதுதான் பார்க்க போறோம். இப்ப 2 பேர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த டாபிக் பார்த்தப்ப தமிழோட மறுமலர்ச்சி
அதுல இப்ப 2 பேர் பார்த்தோம்னா இது டாபிக் ஃபுல்லா முடியுது. யாருன்னா பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள். புரிஞ்சா? இப்ப பரிதிமார் கலைஞர் இவரோட ஒரிஜினல் பேர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி. என்னது? சூரிய நாராயண சாஸ்திரி தான் இவரோட ஒரிஜினல் பேர். இவர் என்ன பண்றாருன்னா தமிழ் மொழியில சமஸ்கிருதத்தோட கலப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச முதல் நபர் இவர் தான். தமிழ்ல சமஸ்கிருதத்தோட கலப்பு இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிச்ச நபர் சூரிய நாராயண சாஸ்திரின்ற இந்த நபர் தான். சோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா தம் பேரையே ஃபர்ஸ்ட் தூய தமிழ்ல மாத்துறாரு. என்னன்னு சொல்லிட்டு பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. இவர் வந்து ஒரு மதுரைக்காரர். விருமாண்டின்றாங்க. ஓகே, சிம்பிளா புரியுதுக்காக மதுரைக்காரர் இவர். மதுரையில இருந்து சென்னையில வந்து எம்சிசி காலேஜ் இருக்குல்ல, கிறித்துவ கல்லூரி, சென்னை கிறித்துவ கல்லூரி, அதான் எம்சிசி காலேஜ்ல தமிழ் ஹெச்ஓடியா வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இருந்தே அவருக்கு வந்து ஒரு அழைப்பு வந்திருக்கும், நீங்க அங்க வந்து வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்து அங்க போயிருக்க மாட்டார். அங்க போன தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இங்க இருந்திருப்பாரு. ஓகே, ஒரு மதுரைக்காரரு சென்னையில வந்து ஒர்க் பண்றாரு. இவர் முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவார். என்ன சாதாரண சொல்லிட்டு சமஸ்கிருதத்தை கொண்ட செல்வாக்கு வந்து அடையாளம் கண்டு முதல்ல இவரு தான். அது மாதிரி தனக்கு வந்து தூய தமிழ் வந்து பேச சொல்லிட்டேன்னா, அது மாதிரி தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே அது சென்னை படுகிற தமிழ்ல ஒரு வட்டார மொழி என சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா இன்னைக்கு டேட்ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்ன வேலையை பார்த்து விட்டுருவாங்கன்னா தமிழ் மொழி வந்து வட்டார மொழி, அது யாரும் பேச மாட்டாங்க, அதை தூக்கி விடலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. எங்க? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில. அதை பரிதிமார் கலைஞர் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எப்படி சொல்லலாம் தமிழ் வந்து ஒரு வட்டார மொழின்னு சொல்லிட்டு, அது ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழ் மொழி எடுக்காம வந்து ஒரு முக்கியமான காரணம். அன்னைக்கு ஒரு போராட்டல அப்படின்னா இந்நேரத்துக்கு நம்ம தமிழ் வந்து படிச்சிருக்க மாட்டோம். இவர் என்ன பண்றாரு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ் வந்து வட்டார மொழியில ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு நம்ம வர வச்சார். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது மாதிரி வந்து இவர் வந்து 14 வரி செய்யுளொடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? 14 வரி செய்யுளொடிக்கு வந்து தமிழுக்கு அறிமுகம். இவர் நிறைய வந்து இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் படிப்பாரு, அதர் ஃபாரின் கண்ட்ரி புக்கு. ஸோ அதை படிச்சுட்டு 14 வரி, எத்தனை? 14 வரியோட செயலுக்கு வந்து தமிழுக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவர் வந்து நாவல்கள், நாடகம், இவர் தான் நாடகத்தின் தந்தைன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது நாடக கலையின் அறிமுகத்தை கூட நிறைய சொல்லுவாங்க. ஸோ நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரையும் எழுதியவர். சோகம் என்னன்னா 33 வருஷத்துலேயே இறந்துருவார். மோஸ்ட்லி நிறைய சாதிக்கிறவங்க வந்து சின்ன வயசுல இறந்துருவாங்க. அதே மாதிரி இவரும் 33 வயசுலேயே வந்து இறந்து விடுகிறார் நமது பரிதிமார் கலைஞர். ஓகேவா? சின்ன வயசுல இருக்கேன் சொல்லியிருப்பாங்க. இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா மறைமலை அடிகள். இப்ப பரிதிமார் கலைஞர் என்ன பண்ணாரு, தமிழ்ல வந்து சமஸ்கிருதத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்சாரு. இப்ப இவரு அது ஒரு படி மேல போயிடுவாரு. என்ன பண்ணாரு பாருங்க. இப்ப மறைமலை அடிகள்னா 1000 தான் சொல்லிட்டேன். 8, 7, 6, 50 வந்து சுதந்திரம் வந்து ஆங்கிலேயர் மறைஞ்சிட்டான்னு சொல்லியிருக்கோம். இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம். ஓகேவா? இவரோட பேர் வந்து நான் பின்னாடி பார்ப்போம். இவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாச்சலம் தான் இவரோட பேரு. இவரோட பேர் வந்து தமிழ் இல்லைன்னு சொல்லிட்டு மறைமலை அடிகள் சொல்லிட்டு மாத்திக்கிறாரு. இப்ப உங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லிட்டா என்ன அப்படின்னா, சூரிய நாராயண சாஸ்திரி சொல்லப்படக்கூடிய பரிதிமார் கலைஞரும் மறைமலை அடிகளும் சமகாலத்தவர். எப்படின்னா இவர் வந்து காலேஜ் ஒர்க் பண்ண எம்சிசி காலேஜ்ல இவர் வந்து இன்டர்வியூ வருவார், வேலைக்காக இன்டர்வியூ வருவாரு. அப்ப இன்டர்வியூல உட்காந்து கேள்வி கேட்கிறாருன்னா பரிதிமார் கலைஞர் தான் கேட்கிறாரு. இப்ப அப்படியே ஒரு ஹால்ல கேட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. நீங்க மறைமலை அடிகள், நான் பரிதிமார் கலைஞர், சுத்தி மத்த ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா ஒரு பதில் சொல்றாரு, அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்றாரு. என்ன சார் கேள்வி கேட்டாரு? குற்றியில் இருக்கிறோம்னா என்ன, குற்றியில் இருக்கிற வேறுபாடுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவர் பதில் என்ன சொல்றாருன்னா அது எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. பரிதிமார் கலைஞர் அது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா அவர் எப்படி சார் வேலை? அதுதான் அந்த காமெடியே. அது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே பரிதிமார் கலைஞர் என்ன பண்றாருன்னா இவர் செலக்டட்னு சொல்லிடுறாரு. பக்கத்துல இருக்கலாம் யாரு பையன் தெரியாதுன்னு சொன்ன போய் வேலைக்கு எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணுவாங்க. அப்பதான் சொல்லியிருப்பாரு, நான் கேட்ட குற்றியில் இருக்கிறதுல இருந்து கரெக்டான பதில் சொல்லியிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது தெரியாதுன்னு அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு தெரியாது, எனக்குமே அது என்ன தெரியாது. ஓகே, அது எனக்கு தெரியாது பதில் சொன்னாங்க, வேலைக்கு எடுத்தாங்க. ரொம்ப டீப்பா போவாங்க, சிம்பிளா இது மாதிரி. ஏன்னா இவங்க 2 பேரும் சமகாலத்துல உங்களுக்கு புரியுது நான் சொல்றேன். அது எனக்கு சொல்றாரு, வேலைக்கு வந்துட்டாங்க. ஓகே, இவர் தான் தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தை. தமிழ் மொழியின் தூய்மைவாதத்தின் தந்தைன்னு அறியப்படக்கூடியவர் மறைமலை அடிகள். சிம்பிள். இது எப்படி ஞாபகம் வச்சுன்னா, தூய்மை, ஒரு பொருள் அழுகாச்சுன்னா தூய்மை பண்ண என்ன ஆகும், மறைஞ்சு போயிடும். என்னது அவ்வளவுதான், சிம்பிள். இன்னொன்னு என்னன்னா தனித்தமிழ் இயக்கம், தூய தமிழ் இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். இவரு கண்டுதான் பிடிச்சாரு. இவர் பாத்தீங்களா
அதை எப்படி பரப்புறது, அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போனவர் நம்ம என்ன பார்த்தோம், தனித்தன்மை இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தனித்தன்மை இயக்கம் வந்து யார் ரொம்ப முக்கியத்துவமா இருப்பாங்கன்னா இவங்களோட பெண் இருப்பாங்க. அது ஏதோ ஒரு பொண்ணு இருப்பாங்க, நீலாம்பிகை அம்மையார் சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஓகேவா. ஒரு டவுட் கணிதமொழி புதிய தமிழ் சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து 2 நூல் வந்து இருப்பாங்க. என்ன பட்டினப்பாலை உள்ளே பாட்டு சொல்லிட்டு 2 நூல் வருது. இடைக்கால முல்லைப்பாட்டு வந்து அழகு பட்டினம் பாலை பட்டின பாலை பட்டினி நம்ம சாவா பத்தனாயிரம் புதுநாயிரம் சாப்பிட்டா பட்டினி மறந்து பட்டினம் பாலை உள்ளே கேரளத்துல ஒரு பேனருக்கும் மாத்திட்டாரு. அது மாதிரி சித்தாந்தா டிபி அப்படின்னு ஒரு பட்டியல் வந்து ஏன் சித்தாந்தா டிபி அப்படின்ற சொல்றேன். அது மட்டும் பிராமண அளவு நீங்கள் வந்து என்னோட டீச்சர் என்னன்னா 2 பேர் இருப்பாங்க. தமிழ் மட்டும்தான் மொத்த மொழிகளோட கலப்பு வந்து அதை முக்கியமா சமூகம் அடையப்பட்டு துரிதம் வார்த்தையை அரசு சமூக நமக்கு ஏதோ ஆதிக்கிறாங்க நன்றி செஞ்சது இவங்க அந்த அகத்தையே செஞ்சிருவாங்க. அரசு தமிழ் மொழி இலக்கிய அகத்தை அதான் நம்ம கொண்டா வந்து முக்கியத்துவம் இது போல கரெக்டா என்ன பண்ணுவாங்க, படிக்கிறோம் வச்சு வேலைக்கு போகணுமா அப்படின்னு வச்சு நம்ம வேற இடத்துல செய்யணும். அவங்க வெறும் மனிதன் அம்மா சொல்லுவாங்க. அப்ப யாரு ஆயிரத்தி பொண்ணுகிட்டு இருக்குல்ல எப்ப பாரு இது படம் பார்த்துக்கிட்டு போன வரைக்கும் தனியா போய் படிக்கணுமா, தனியா போய் படிமா அப்படின்னு கணிதமிழ் மரபணியல் வந்து ஒரு 3 விஷயம் வந்து பேர் 3 விஷயம் வந்து பேர். ஃபர்ஸ்ட் விஷயம் வேதாச்சம், 2வது விஷயம் ஞானம், 3வது விஷயம் சமாதானம். 3 விஷயம் வந்து சமூக பேராக ஞான பத்தி ஒரு பத்திரிகைக்கு அறிவு ஞானம் தான் அறிவுங்க. ஸோ அறிவு சொல்லும்போது முதுநிலை அப்படின்னு சொல்ல ஏன் வேதாத்துவ பேரை மாயமனை வாசிக்கிறார். ஞான சாகரன் பத்திரிகைக்கு அறிவு காரணம் நிறுவனத்திற்கு அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு நான் கேள்வினாலே அவங்க விஷயம் நம்பாங்க. அகராதி விஷயம் தெரிவிக்கிறோம். நான் என்ன டிக்ஷனரி முடிச்சேன். டிக்ஷனரி வந்து தமிழ் சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இது பண்ணுறேன். டிக்ஷனரியில முழுக்க தமிழ் தமிழாக இருக்கு. வேறுமொழிகளோட தாரே நம்ம இருக்கிற டிக்ஷனரி அவங்க டிக்ஷனரி கூட 2 பேர் வாழ்ந்துருக்காங்க. அவங்க நம்ம ஞாபகத்துள்ள விஷயம் வந்து ஓகே. சில மறைஞ்ச நம்ம திராவிட இலக்கியா இதோட வந்து நம்ம என்ன முடியுதுன்னா தமிழ் மறுமலர்ச்சி தமிழ் மறுமலர்ச்சி தமிழ் மலர்ந்துருச்சு. திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க யார் யாராவது ரெண்டிங்க பாருங்க நம்ம தொட்டு வாய்மொழி எழுதிய ஒரு விஷயம் அதாவது வாய்மொழி எழுதி கொடுத்து பதிமூணாவது எல்லாமே பார்க்காம கேட்டா கீழே பிறந்து அப்புறம் ஆயிரத்தி வந்து பாரு இங்க 40,000 பார்க்க முடியும்.
இடம் பார்க்கக்கூடிய சொத்தை வெளியே வச்சுப்போம். தமிழ் எழுச்சி சொத்தாக வச்சிருக்கோம். இப்போ பாட்டு நம்ம என்ன பார்க்க போறோம், திராவிட இயக்கத்தின் எழுச்சி. திராவிடர்கள் தமிழ் தமிழ் உயர்த்தணும், தமிழர்கள் வருமானம் ஸ்மரணம் பார்த்தோம். அது வந்து ஒரு ஈசமாகவும் எப்படி வந்து திராவிட ஆப்போசிட்டா இருந்தாலும் அதை எதிர்த்து சித்தாந்தமாக ஐடியாலஜியா மாறுதுன்னு சொல்லிட்டு அடுத்து பாட்டில் எழுதணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்காம ஏதாவது சீக்கிரம் பார்க்கறது எப்போ வந்து தரங்க பாடி சூப்பர் 1700 தாங்க மொழியில சிங்கப்பூருக்கும் சொன்னாரு. ஓகே, இப்போ திருக்குறள் வந்து எப்போ பண்ணாங்க சொல்லுங்க. திருக்குறள் வந்து மெய் எழுத்து வந்து 18, உயிர் எழுத்து வந்து 12. ஸோ 1812. சூப்பர், 1812. சூப்பர் சூப்பர். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ட் 1 வீடியோ வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருக்கு சார் இந்த லெசன்ல. ஸோ இன்னும் பெரிய பெரிய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க தான் நல்லா கிளியர் பண்ணி வைக்கணும். ஒன்றும் இல்லை, பக்காம முடிச்சிடலாம். இது மாதிரி இன்னும் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போகும். எப்படி வந்தாங்க இன்னும் பெரியாரு சொல்லிட்டு முத்துலட்சுமி சொல்லிட்டு நிறைய பேர் வரப்போறாங்க, இன்னும் பக்காவா போகுது. ஓகே, உங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் அழகா முடிச்சு விட்டுலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.